அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜும்மா ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரனூர் மட்டன் பிரியாணி. குக்கரில் ஆயில் விட்டு பட்டை, ஏலக்காய், அன்னாச்சி பூ, கிராம்பு சேர்த்துட்டேன். அது பொரிய விட்டு ஒரு கையளவு புதினா தலையை கழுவி கட் பண்ணி சேர்த்துட்டேன். பெரிய வெங்காயம் 2 சேர்த்துருக்குறேன். இந்த வெங்காயம் வதங்க விடணும், 1 நிமிஷம் வதங்கட்டும். அடுத்து இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சதையும் சேர்த்துட்டேன். இதுவுமே 1 நிமிஷம் வதங்க விட போகிறேன். அடுத்து தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சதையும் சேர்த்துட்டு அதோட மிளகாய்த்தூள், பட்டை, ஏலக்காய் தூள் நல்லா கலந்து விட்டு இதுவுமே 1 நிமிஷம் வதங்க விடணும். அடுத்து மட்டன் கழுவி வச்சதையும் சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்து தயிர் சேர்த்துருக்குறேன். நல்லா கலந்து விட்டு இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். மட்டன் வேகணும் இல்லையா, அதுக்காக. மட்டன் வேகிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா அடியும் பிடிச்சிடக்கூடாது, மட்டனும் நல்லா வேகணும். அதனால் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு லிட்டு போட்டு விசில் போட்டு 3 விசில் வர விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஆற விட்டு லிட்டு ஓப்பன் பண்ணேன். இப்போ மட்டன் பிரியாணிக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கீரனூர் மட்டன் பிரியாணி அப்படின்னாவே சீரக சம்பா அரிசியில் பிரியாணி செஞ்சால் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நான் பாஸ்மதி சேர்த்துக்கல, சீரக சம்பா தான் சேர்த்துக்கிட்டேன். 1 கப் சீரக சம்பா அரிசிக்கு 1.25 கப் தண்ணி விட்டுருக்குறேன். அதனால் அளவாக வெந்திருக்கு. இதோட மட்டன் கிரேவி சேர்த்துட்டு எலுமிச்சம்பழச்சாறு, கழுவி கட் பண்ணி எடுத்து வச்ச மல்லித்தலை இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். ரைஸும் மட்டன் கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆக விட்டு இந்த கொரகொரப்பாக இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் சிம்மில் வச்சிட போகிறேன். லிட்டு போட்டு பிரியாணி லிட்டு போட்டு 15 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டு மேலாப்பில் இருக்கிற ரைஸ் வந்து முக்கால்வாசி குக்கான மாதிரி இருக்கும். அதனால் அடியில் இருக்கிற ரைஸ் வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும் பாருங்கள். அப்போ அடியில் இருக்கிற ரைஸ் மேலே வரணும், மேலே இருக்கிற ரைஸு அடியில் போகணும். அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கீரனூர் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.